ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு மோட்டோ சக்தி. நான் உங்கள் சஞ்சய். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா நான் ஒரு GoPro HERO9 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கேமராவோட அன்பாக்சிங் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்ஸ் மை ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் இந்த விஷயத்த. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் அப்பா அண்ட் அம்மா தென் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி என்கிட்ட ஒரு HERO9 இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்க தான் என்கரேஜ் பண்ணாங்க, மோட்டிவேட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு. ஸோ பிக் ஷவுட் அவுட் டு தேம் அண்ட் ஐ லவ் யூ கைஸ் ஆல். ஸோ இப்போ ஃபைனல் நம்ம ஓப்பன் பண்ணிடலாமா? நேற்றே வாங்கி வச்சிட்டேன், ஒரு ஹைப்லேயே இருந்தேன் எப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. தென் ஃபைனலி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு லொக்கேஷனும் சரியாக செட் ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் லொக்கேஷன் நான் இதோட தனி ஷாட் உங்களுக்கு காட்டுறேன். கீழே உட்காந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது லொக்கேஷன். தென் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்கும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம ஓப்பன் பண்ணிடலாமா? பைக்கியை தான் யூஸ் பண்ண போகிறேன். பிளாஸ்டிக்கை நம்ம போகும்போது ரிட்டன் எடுத்துகிட்டு போயிடலாம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா சீல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா மொபைல் ஏரோப்ளைன் மோடில் போட்டாச்சு. தென் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கான சீல் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீலை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா GoPro HERO9 Black அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இங்கே 20 MP கொடுத்துருக்காங்க. தென் 5K 30 frames per second எடுக்கலாம். தென் 4K 60 frames per second எடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா கீ ஃபீச்சர்ஸ் அதே தான் இந்த சைடும் பண்ணியிருக்காங்க. 8x ஸ்லோமோ வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, வெப் கேம்னு சொல்கிறாங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா 1 year எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி. தென் அதை ஸ்கேன் பண்ணி அவைல் பண்ணிக்க சொல்கிறாங்க. தென் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 49,500 கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி நான் அவ்வளோக்கு வாங்க கிடையாது. நான் பர்ச்சேஸ் பண்ணதோட காஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 33,500 தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். தென் ஆக்சசரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் வாக்கின் ஸ்டோரில் தான் வாங்கினேன். கடையில் போய்ட்டு நேரில் தான் வாங்கினேன். மற்ற ஆக்சசரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் எட் டு கம். அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா க்ரேஸியான வீடியோஸ்லாம் நிறைய பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. தென் இந்த ஒரு HERO9 ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ வேர் இஸ் த GoPro கேஸ் நம்ம எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. ஜிப் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஹியர் இஸ் அ GoPro. ஏன்னா இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். நேற்றே பார்சல் வாங்கிட்டு வரேன். அது ஒரு ஹைப் இருந்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலி. ஸோ ஹியர் இஸ் மை GoPro HERO9. தென் இங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ரேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் பீல் ஆஃப் பண்ணலாம். பீல் ஆஃப் பண்ணியாச்சு. மோரோவர் இது பார்த்தீங்கன்னா என்னோட பழைய ஆக்ஷன் கேம் ஒன்று வச்சிருந்தால, ஸோ அந்தளவுக்கு தான் வெயிட் ஃபீல் ஆகுது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான மவுண்ட்ஸ் இன்பில்டாக இதுலேயே இருக்குது மவுண்ட்ஸு. தென் இதை நம்ம ப்ரொடெக்டராக அப்புறமேட்டு ரிமூவ் பண்ணலாம். நான் டெம்பர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டெம்பர் கிளாஸ் வந்தோடனே ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் பில்டு குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ஒரு டெக்ஸ்சர்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் இருக்குது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் இருக்குது. தென் இங்கே மேலே ரெக்கார்ட் பட்டன். ஸோ அவ்வளோதான். நானே ஆக்சுவலி GoProவில் நிறைய யூஸ் பண்ணி பழகிக்கணும். ஆக்சுவலி நான் இது வரைக்கும் GoPro யூஸ் பண்ணதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ நானே நிறைய பழகிக்கணும். தென் இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். GoPro நம்ம இன்கேஸ் நான் கீழே போய்ட்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8ல் லென்ஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. தட்ஸ் 9ல் லென்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் வியூக்காக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா GoPro HERO9 and 10 அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவும் போட்டு நம்ம க்ரேஸியான வீடியோஸ் ரீல்ஸ் எடுக்கலாம். GoPro மேக்ஸில் எடுக்கணும் இல்லை ரீல்ஸ் அந்த மாதிரி கம்பேரிட்டிவ்லி 180 degreesல பார்த்தீங்கன்னா அந்த ரீல்ஸ் நம்ம எடுக்கலாம் சூப்பராக. ஸோ இன்பில்டாகவே மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. தென் இந்த ஸ்லாட்டை புல் பண்ணிவிட்டு எங்கப்பா இதை புல் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கான பேட்டரிக்கான ஸ்லாட் ஓப்பன் ஆகிடுது. தென் மேலே என்னென்னலாம் பாக்ஸில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீசைக்கபிள் பிளாஸ்டிக்கோட வச்சு கொடுத்துருக்காங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா USB Type A to C கேபிள் கொடுத்துருக்காங்க. தென் ஒரு GoPro HERO9க்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. தென் இது அஃபிஷியல் GoProவோட பக்கல் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. தென் இதோட ஸ்டிக்கி மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கான ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தென் அவ்வளோதான். பட் கேஸ் நல்ல ஹார்ட் குவாலிட்டி ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கைடு கொடுத்துருக்காங்க. தென் GoPro ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக என் ஹெல்மெட்டோட ஸ்டிக் பண்ணிடுறேன் ஷியோர். தென் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான புக்லெட் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் யூஸ் மேனுவல் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதை வந்துட்டு தான் யூஸ் பண்ணி நம்மளும் நிறையா கற்றுக்க வேண்டியதுக்கான இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலி இந்த பேட்டரியை போட்டு பூட் ஆஃப் பண்ணிடலாம். எஸ்டி கார்டு எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் எட் டு கம். ஸோ போட்டாச்சு பேட்டரியா. எஸ்டி வந்து நம்ம வந்துட்டுருக்கு. ஸோ சார்ஜிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி டைப் சி இங்கே கொடுத்துருக்காங்க. தென் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பூட் அப் கைஸ். யா சவுண்ட் வருது. இது வேறு ஃபர்ஸ்ட் டைமுங்கிறதுனால வா கேமரா ஆன் ஆகிடுச்சுங்க. செம்ம கிளாரிட்டி இருக்குது. ஆக்சுவலி நானே இப்போ தெரியுறேன், பட் ரெக்கார்ட் ஆகுமா இல்லைன்னு எனக்கு தெரில. கோப்ரோ இப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் செட்டிங்ஸ் எல்லாமே கேட்குது. லைக் இதெல்லாம் வந்துட்டு நான் பண்ணேன்னா லென்த்தியாக போயிடும் வீடியோஸ். தட்ஸ் இட் கைஸ். இது வந்து அன்பாக்சிங் என்ன சில வார்த்தைகள் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீடியோ. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ மாம் அண்ட் டேட், தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். லைக் ரீல்ஸ் ஆகட்டும், லைக் யூடியூப்பில் வீடியோஸ் ஆகட்டும், எல்லாம் கண்டிப்பாக வரும். பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். லைக் ஆக்சசரிஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம அது கூட பழகிட்டு ஷுர் யூ வில் ராக். தேங்க்யூ. அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட நான் எண்ட் பண்ணி விடுறேன்.